லான்ச்ல வைக்கப்பட்டிருந்த பேனர்ல தனுஷை இளைய சூப்பர் ஸ்டாரே அப்படின்ற அடைமொழியில அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. சடனா அந்த இளைய சூப்பர் ஸ்டாரே அப்படின்ற வார்த்தையை யாரோ மை பூசி அழிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தனுஷுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா இல்ல அவருக்கு தெரியாம நடந்துச்சான்னு தெரியல. இது குறித்த போட்டோஸ் இப்ப இணையத்துல வைரலாகி இருக்கு. ஆல்ரெடி தனுஷ் தன்னோட ஒவ்வொரு படத்தோட நிகழ்ச்சிகளையும் அவரோட ட்ரெஸ்ஸிங், ஸ்பீச், ஆட்டிடியூட் எல்லாமே சூப்பர் ஸ்டாரை காப்பி பண்றதாவே இருக்குன்னு ட்ரோலுக்கு ஆளாகிறாரு. இதுல இது வேறையா? வேண்டவே வேண்டாம். பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் யூனிக்னு தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். தனுஷ் பேனர் விவகாரம் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? ராயின் வெற்றியை தொடர்ந்து அடுத்த வெற்றிக்கு தயாராகிட்டாரு தனுஷ். அந்த வகையில தானே இயக்கி நடிக்கிற இட்லி கடை படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண் நடிப்பு ஜாம்பவான்கள் நடிச்சிருக்க இந்த படம் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போகுது. அதன் முன்னோட்டமா இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் விழா ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு. படக்குழுவினர், திரை நட்சத்திரங்கள், தனுஷ் ரசிகர்கள்னு அரங்கமே அதிர்ந்துச்சு. ஆல்ரெடி படத்துல வந்த என்ன சுகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள மெலடி சாங் வேற லெவல் வைப்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சு. இப்ப என்ன விஷயம்னா, ஆடியோ